வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம drvelectricaltamil தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த எமர்ஜென்சி பேனலில் உள்ள இந்த பவர் சப்ளை அனலைசர் இந்த மீட்ரு வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து சரியாக தெரியல. இந்த டிஸ்பிளே போச்சு. இப்போ நம்ம இந்த மீட்டரை கழட்டிட்டு அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வேறு இந்த புது மீட்ரு மாற்ற போகிறோம். இந்த சர்க்யூட் கம்பெனியோட இந்த Cvm-Nrg96 இந்த மாடல் உள்ள இந்த மீட்ரு தான் இப்போ நம்ம அதை கழட்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த புது மீட்ரு வந்து இப்போ இந்த மீட்ரு வந்து நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? சரி, அது எப்படி மாற்றுறது, அதே மாதிரி இதுக்கு பாராமீட்டர் செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, இப்போ நம்ம முதல்ல இந்த மீட்டரை வந்து கழட்டுவோம். அதுக்கு வரக்கூடிய இன்கவர் பவர் சப்ளை நம்ம முதல்ல அமுத்திக்கிறோம். ROP 3 பேஸ் இருக்குது. 3 பேஸ் அமுத்தியாச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் வரக்கூடிய இந்த ROP 3 பேஸ் சப்ளையும் நம்ம அமுத்தியாச்சு. சரி, வயர் எல்லாத்தையும் இப்போ நம்ம கழட்டி விட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ROP 3 பேஸ் நியூட்ரல் கழட்டி விட்டாச்சு. அடுத்தது மேலே நம்ம இது மேலே உள்ள இந்த வயர் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த சிட்டியிலேருந்து வரக்கூடிய அந்த ஆர்ம்ஸ் மெஷர் பண்ணுறக்கூடிய மெஷரிங் சிட்டியிலேருந்து வரக்கூடிய ROP 3 பேஸில் அந்த 3 பேஸுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மெஷரிங் சிட்டியில் வந்து வரக்கூடிய அந்த 3 வயரை இப்போ கழட்டி விட்டுக்கிறோம். சரி, இப்போ நம்ம அந்த வரக்கூடிய இன்புட் வயர் எல்லாம் கழட்டி விட்டாச்சு. அடுத்து நம்ம இந்த மீட்டரை கழட்டிக்கிறோம். லாக்கை பிடிச்சிருச்சோடனே வந்துடும். கழட்டியாச்சு. இப்போ நம்ம அப்படியே மீட்டர் அப்படியே வெளியில் எடுத்துட வேண்டியது. அவ்வளோதான், மீட்டரை கழட்டியாச்சு. இது வந்து நீமோ 96 HT ப்ளஸ் மீட்ரு, இது IME மாடல் இது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அந்த சர்க்யூட் கம்பெனியோட பவர் அனலைசர் மீட்டரை வந்து நம்ம மாற்றிடும். இந்த புது மீட்ரு இது சர்க்யூட் கம்பெனியோடது Cvm-Nrg96 மாடல் இது. சரி, இப்போ நம்ம இந்த லாக்கை வெளியே எடுத்துக்கிறோம். வெளிப்பக்கத்துக்கு நேரம் இழுத்தோம்னா வந்துடும். நம்ம நேராக மீட்டர் அப்படியே உள்ளே வச்சு முன்னாடி இருந்து அப்படியே லாக் பண்ணிவிடுவோம். இப்போ லாக் பண்ணுறது இந்த இருக்குது பாருங்கள், இந்த கவர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து உள்பக்கம் போகிற மாதிரியும் இதை வெளிப்பக்கம் போகிற மாதிரி வச்சு லாக் பண்ணால் போயிடும். அவ்வளோ லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி எடுத்து இந்த பக்கமும் அதே தான் இந்த இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த சின்ன காடி மாதிரி இது உள்பக்கம் வரும், இது வெளிப்பக்கம் வரும். சரிங்களா? அப்படியே நேரம் வச்சு விட்டால் லாக் ஆகிடும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து மீட்ரு வெளியில் போகாது. அதே வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதை கலட்டணும் அப்படின்னா இப்போ நேராக ஒரு கிளாஸ் வெளியில் இழுத்தோம்னா அப்படியே வந்துடும் வெளியே. திரும்ப அதேமாதிரி நேரம் வச்சு தள்ளி விட்டால் போய் லாக் ஆகிக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம மீட்டரை மாட்டியாச்சு. இப்போ நான் இதுக்கு வயர் கனெக்ஷன் கொடுத்துக்குறோம். சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்து வயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கீழே வந்து ROP 3 பேஸ் நியூட்ரல் இதில் இன்புட்டாக கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த மீட்ரு வேலை செய்கிறதுக்கு நம்ம இந்த ரெட் ஃபேஸ்லேருந்து ஃபேஸும் நியூட்ரல் நம்ம இதில் இன்புட்டாக கொடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம ROP 3 பேஸை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம சிட்டி பயன்படுத்தியிருக்கோம். அந்த சிட்டிலேருந்து வரக்கூடிய அந்த S1லேருந்து வரக்கூடிய அந்த 3 வயர் இருக்குது பாருங்கள். இந்த ரெட்டு, எல்லோ, ப்ளூ 3 வயரில் கொடுத்தாச்சு. இந்த பச்சை வயர் வந்து அந்த சிட்டியில் வந்து S2 காயிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு இன்புட்டை கொண்டு வந்துட்டு அதுலேருந்து 3க்குமே லிங்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இவ்வளோதான். இதில் நம்மளுக்கு ஏற்கனவே வந்து பழைய மீட்டரில் இந்த இருக்குது. பழைய மீட்டர் நம்ம ஏற்கனவே கலட்டினது. நம்ம பழைய மீட்டர் இந்த கலட்டினது. இதில் வந்து பார்த்தோன்னா ROP 3 பேஸ் நியூட்ரல் இதில் கொடுத்துருப்பாங்க லைனாக. அதே மாதிரி இது வந்து இதுலேருந்து ரெட் கலர் பேஸ்லேருந்து ஒரு சின்னதாக வயர் அவுட் எடுத்துகிட்டு வந்து இதில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா இந்த மீட்ரு வேலை செய்யுது. சரிங்களா? ROP 3 பேஸ் நியூட்ரல் இன்புட்டை கொடுத்துருவாங்க. இந்த ஃபேஸ் நியூட்ரல் வந்து மீட்ரு வேலை செய்யறக்கா. அதே மாதிரி மேலே வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த சிட்டிலேருந்து வரக்கூடிய
அந்த 3 ஃபேஸில் இருந்து வரக்கூடிய அந்த சிட்டியில் இருந்து வரக்கூடிய S1 காயிலேருந்து வரக்கூடிய அந்த 6/3 ஃபேஸ் இருக்கக்கூடிய அந்த 3 கலரில் உள்ள வயர் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க 3 ஃபேஸை மெஷர் பண்ணுறக்கா. சரிங்களா? சரி, அப்புறமா இதில் வந்து பார்த்தா மொத்தம் 6 இருக்கும். அந்த 3 இதுக்கு இன்புட் கொடுத்துட்டு திரும்ப இதிலேருந்து 3 அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம நேராக இந்த இருக்கு பாருங்கள், இந்த செலக்டர் ஸ்விட்ச் இருக்கு பாருங்கள். இது வந்து எப்படின்னா இது வந்து நம்ம வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தோம். சரிங்களா? இந்த மீட்டருக்காக இந்த மீட்டரில் வந்து நம்ம வந்து இன்புட் கொடுத்துட்டு திரும்ப இதிலேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து நம்ம செலக்டர் ஸ்விட்ச் ஆம்ஸ் செலக்டர் ஸ்விட்சில் வந்து இன்புட்டாக கொடுத்துட்டு திரும்ப நம்ம மேனுவலாக இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம உள்ளே பார்ப்போம். அப்போ நம்ம அதில் உள்ள அந்த 3 வயர் இந்த இதில் நம்ம தனியாக எடுத்து விட்டாச்சு, இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இந்த மீட்ரு போட்டதுனால நம்ம மீட்டர்லேயே வந்து நம்ம ஆம்ஸ் எவ்வளோ எடுக்குது எல்லாங்கிறது அதுலேயும் பார்த்துக்கலாம், அதனால் தேவையில்லை. அதே மாதிரி பழசில் வந்து பார்த்தோம்னா இந்த பச்சை வயர் இருக்கு பாருங்கள், இந்த S2 காயிலேருந்து வரக்கூடியது அது வந்து இங்கே வராது, இந்த இடத்தோட எண்டுக்கணும் இந்த செலக்டர் ஸ்விட்சோட. இப்போ நம்ம வந்து அது தேவையில்லாதனால நம்ம அந்த வயரை ஜாயிண்ட் அடித்து நம்ம நேரம் இங்கே எடுத்து வந்தாச்சு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதுக்கு எப்படி இந்த பாராமீட்டர் செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சரி, இப்போ நம்ம ஃபேஸ் வந்து நம்ம அமர்த்தி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த ரெட் கலர் ஃபேஸை நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ மீட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேஸ் மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் தான் காட்டும். நம்ம அடுத்தது 2வது ஃபேஸ் ஆன் பண்ணுவோம். 2வது ஃபேஸ் ஆன் பண்ணோன்னா அந்த எல்லோ ஃபேஸ்க்குள்ளே வந்து இங்கே வோல்ட்டுக்கு வந்துடுச்சு. அடுத்தது ப்ளூ ஃபேஸோட ஆன் பண்ணுவோம். ப்ளூ ஃபேஸ் ஆன் பண்ணோன்னா அந்த 3 ஃபேஸ்க்குள்ளே வந்து காட்ட ஆரம்பிச்சு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா இது வந்து 3 ஃபேஸ் சப்ளையில் பயன்படுத்துறதுனால நம்ம இப்போ வந்து இது வந்து சிங்கிள் ஃபேஸில் தான் இது காட்டிக்கிட்டு இருக்கோம். 243 வோல்ட்டு அந்த மாதிரி காட்டுது ஒரு ஃபேஸுக்கும். இப்போ நம்ம 3 ஃபேஸில் பயன்படுத்துறதுனால அதை வந்து 415 வோல்ட்டாக இப்போ வந்து நம்ம செட் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த மீட்டில் வந்து பார்த்தோம்னா மொத்தமே வந்து 4 பட்டன் தான் இருக்கும். இது ரீசெட் பட்டனு. இது வந்து அடுத்த பேஜ் மாற்றணும், நெக்ஸ்ட் பேஜ் மாற்றணும்னா இதை தான் ப்ரெஸ் பண்ணணும். இது மேக்ஸு மினிமம். சரிங்களா? சரி, இப்போ இதை பார்ப்போம் அப்படிங்கிறத. இப்போ நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த மேக்ஸும் இந்த மினிமம் இருக்குல்ல, இந்த 2 பட்டனை ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சோம்னா உடனே மாறிடும். இப்போ வந்து U1 U2 U3ங்கிறது வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் பேஸில் தான் இது காட்டும். சரிங்களா? இதை வந்து நம்ம இப்போ 3 பேஸ் மாற்றோம்னா இந்த மேக்ஸ் பட்டன் இருக்கும் மேலே உள்ள அம்புகரி, இதை அழுத்தின உடனே இது அப்போ வந்து U12 U23 U31 மாறும். இப்போ வந்து இது வந்து 3 பேஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் 415 வோல்ட்டுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததுக்கு மாற்றணும்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அடுத்தது மாறும். இப்போ வந்து இதில் என்ன கேட்குதுன்னா செட் வோல்டேஜ் ப்ரைமரி சப்ளையில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது கேட்டுது. இப்போ வந்து நம்ம 415 வோல்ட்டு செட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் இந்த இருக்கிற இந்த அம்புகுறி இது அமுக்கணுன்னா இது இந்த பக்கமாக வரும். சரிங்களா? இந்த அம்புகுறி அமுக்கணும்னா அது இங்கே வரும். நம்ம கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம 4ஆக மாற்றணும். அப்போ இந்த பட்டன் இருக்கு ஒரு மேக்ஸ் பட்டன், இந்த அம்புகுறி இதை நம்ம அழுத்தினோம்னா அது 4ஆக மாறும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து 1 கொண்டு வரணும். அது அடுத்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ அது அந்த பக்கம் வந்துடும். இப்போ அடுத்து 1 அமுக்கணும். அடுத்து இந்த பக்கம் மாற்றணும்னா அடுத்து திரும்ப இதே அமுக்கணும்னா இந்த பக்கம் வந்துடும். இப்போ இதை 5ஆக கொண்டு வரணும். இப்போ நம்பர் கூட போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே பட்டன் நம்ம அழுத்தினோம்னா கரெக்டாக அது வந்துடும். ஓகே, இப்போ 415 நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வோல்டேஜ் வந்து ப்ரைமரியில் எவ்வளோங்கிறத கேட்குது. நம்ம 415 செட் பண்ணோம். இது முடிஞ்சோன்னா அடுத்து என்ன பண்ணணும், அடுத்ததுக்கு இதை ப்ரெஸ் பண்ணோம்னா அடுத்தது மாற்றும். இது வந்து செட் வோல்டேஜ் வந்து செகண்டரியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கேட்குது. இப்போ இதுக்கும் வந்து நம்ம 415 செட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம இதை அழுத்தினோம்னா ஒரு 4 ட்ரிப் அமுக்கணும்னா 4 வந்துருச்சு. இப்போ அடுத்ததுக்கு மாற்றோம்னா இந்த பட்டன் அமுக்கணும். இந்த அம்புக்குறி போட்டுருப்பாருங்க, இது அமுக்கணும்னா இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ 1 அமுக்குவோம். அடுத்து இந்த பக்கம் அமுக்கணும்னா 1 இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம இப்போ இதை அமுக்கி 5 கொண்டு போவோம். ஓகே, 415 ஆச்சு. இது முடிஞ்சோன்னா இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதை அழுத்தணும். இதை அழுத்தணும்னா நம்மளுடைய கரண்ட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குது. நம்மளுக்கு வந்து இந்த இருக்கு பாருங்கள், நம்மளோட சிட்டி வந்து 400 ஆம்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதனோட வேல்யூ வந்து இப்போ நம்ம இதில் செட் பண்ணணும், 400 கொண்டு வரணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணால் இந்த பக்கம் இதை அழுத்தணும். இங்கே வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஒரு 4 ட்ரிப் அமுக்கணும்னா 4 வந்துடுச்சு. அடுத்தது அதே இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணணும், இது தேவையில்லை. அடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இது 0 கொண்டு வந்துடும் வேண்டியதான். இப்போ நம்ம 4 செட் பண்ணுறோம். சரி, அடுத்தது வந்து இந்த பட்டன் அமுக்கணும்னா அடுத்த பேஜுக்கு வரும். இது வந்து செட் பிடி கோடு, இது வந்து பார்த்தோன்னா 16 வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 16 அழுத்தினோடனே வந்துருச்சு. 16 வந்துச்சு. இது 16லாம் வைக்கணும். இது அடுத்து நம்ம செட் பண்ணோம். அடுத்து நம்ம இது முடிஞ்சு அடுத்து பேஜ் போவோம். இது நம்ம இந்த பிடி கோடு வந்து நம்ம இது பீக்கு இது வந்து நம்ம செட் பண்ண தேவையில்லை. செட் பிடி கோடு பீக் இது வந்து 15ல் இருக்கட்டும். அடுத்து இதை ப்ரெஸ் பண்ணுவோம்.
இது வந்து வோல்டேஜ், இது டிஃபால்ட்டாக இருக்கிறது, நம்ம இதெல்லாம் எதுவும் செட் பண்ணக்கூடாது. இது கிலோவாட் ஹவர், இதுவும் நம்ம எதுவும் செட் பண்ண தேவையில்லை. இது வந்து டிஸ்பிளேயோட டைம், இது வந்து 10 செகண்ட் இருக்குது. 10 செகண்ட் வரைக்கும் இந்த லைட் எரியுது, அதுக்கப்புறம் இது அமர்ந்துடும். அது வேணும்னா நம்ம அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இது நம்ம தேவையில்லை, 10 செகண்ட் போதும். அடுத்து இது ஒன்றும் நம்மளுக்கு செட் பண்ண தேவையில்லை, இது ஒன்றும் தேவையில்லை. இதில் வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணுறதுக்காக உள்ள கோடு இது. நம்ம வந்து ஒரு 10 செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். செட் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா வழியாக வந்துடும். இது வேறு எதுவும் செட் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக முதல்ல வந்து நம்மளுக்கு 243 வோல்ட்டு காமிச்சு, இப்போ வந்து கரெக்டாக 421 வோல்ட்டு காமிச்சு. இப்போ 3 பேஸுக்கு வந்து மாறிடுச்சு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பட்டனை அழுத்தி இப்போ நம்ம உள்ள மெனுக்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி நிற்கிது அப்படின்னா, இப்போ நம்ம எதுவுமே இதை ஒன்றும் பண்ணலை அப்படின்னா ஒரு 10 செகண்டில் இப்போ இந்த லைட் அமர்ந்தோடனே அதுலேருந்து ஒரு 10 செகண்ட் கழிச்சு அதுவே வந்து வெளியாகும். அதுக்கு தான் நம்ம கடைசியாக ஒரு 10 செகண்ட் 10 நம்ம செட் பண்ண பாருங்க. அந்த இது ப்ரோக்ராம் செட் பண்ண பாருங்க, அந்த கோடு அது. இப்போ கரெக்டாக அந்த 10 செகண்ட் கழிச்சு இப்போ அதுவே வந்து இப்போ வெளியே வந்துடும். இப்போ அதுவே லைட் எரிஞ்சு இப்போ அதுவே வெளியில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான். அதுக்கு தான் நம்ம வந்து கடைசியாக செட் பண்ண பாருங்க, அந்த 10ங்கிற கோடு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ மெனு இப்போ நம்ம ஒன்று செட் பண்ணோம்னா இந்த பாருங்க, இந்த பட்டன் அமுக்கணும்னா இதுதான் மெனு. இப்போ வந்து ஓல்டில் இருக்குது, இதை அழுத்தினோம்னா ஓல்டு லைட் எரியுதா. இப்போ அடுத்து இது ஒன்றுனா ஆம்ஸு, எவ்வளோ ஆம்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு பேஸ்லையும் அப்படிங்கிறத காமிக்கணும். மேலே உள்ளது வந்து மூணு பேஸில் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது, கீழே வந்து நியூட்ரல் அந்த இது காட்டிடும். சரிங்களா? இது கிலோவாட்டு, கேவிஆர், இது பவர் ஃபேக்ட்ரி. இந்த மாதிரி நம்ம இதில் ஒன்று இதுதான் மெனு, இதை அழுத்தி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், நம்ம வோல்ட்டுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான். இதில் மொத்தமே இந்த 4 பட்டன் தான் இருக்குது. இவ்வளோ தான் நம்ம செட் பண்ணுறது பாராமீட்டர். சரிங்களா? உங்களுக்கு 3 பேஸ்ன்றப்போ அந்த இதெல்லாம் செட் பண்ணால் தான் கரெக்டாக அது வந்து 3 பேஸ் சப்ளையில் வேலை செய்யும். கரெக்டாக ஏதாவது கரெக்டாக காட்டும். சரிங்களா? அது நார்மலாக நம்ம மீட்ரு மட்டும் மாட்டும்போது அது சிங்கிள் பேஸில் தான் அந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதை வந்து நம்ம 3 பேஸுக்கு நம்ம செட் பண்ணால் தான் அது 3 பேஸுக்கு மாறும். சரிங்களா? இப்படி தான் நம்ம இந்த மீட்டர் வந்து நம்ம இப்படி தான் செட் பண்ணுறது. சரிங்களா? இந்த மீட்டரை வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் அனலைசர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து சர்க்யூட்டர் கம்பெனி Cvm-Nrg96 மாடல். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதுக்கு வர இந்த மெயின் சப்ளை பார்ப்போம். இதான் வந்து 400 ஆம்ஸ் எம்சிசிபி பிரேக்கர். இதுக்கு தான் பவர் சப்ளை இன்புட்டாக வந்து அவுட் ஆகும். நம்ம பின்னாடி இப்போ பார்ப்போம். இதில் வந்து இது வந்து எமர்ஜென்சி சப்ளையோடது, கீழே உள்ளது வந்து சேஞ்ச் வரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து பின்னாடி போய் அதனோட சிட்டியை பார்ப்போம், அந்த மெசரிங் சிட்டி. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 2 சிட்டி இருக்கும். மேலே ஒரு சிட்டி இருக்கும் சின்னது, கீழே ஒரு பெரிய சிட்டி இருக்கும். மேலே உள்ளது வந்து மெசரிங் சிட்டி, அதுதான் வந்து நம்ம வந்து ஆம்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. கீழே உள்ள சிட்டிங்கிறது வந்து இந்த ப்ரொடெக்ஷன் சிட்டி. அந்த எர்த் ஃபால்ட்டு, ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆச்சுன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த எம்சிசிபி பிரேக்கரை வந்து ட்ரிப் பண்ணுறதுக்காக ப்ரொடெக்ஷன் சிட்டி பயன்படுத்தும். சரிங்களா? அந்த மேலே இருக்க பாருங்க சின்னது, அதுதான் வந்து மெஷரிங் சிட்டி. அதுலேருந்து நம்ம அந்த 3 ஃபேஸுக்கும் இந்த 3 கலரில் வயர் போட்டு எடுத்து வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதான் அங்கே வந்து மீட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இது மூலயமா தான் நம்மளுக்கு எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து எமர்ஜென்சி பேனல் போர்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக் சேஞ்சோர். இதுதான் அந்த சேஞ்சோரு. இதுதான் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற்றி விட்றது. ஈபி சப்ளை இருக்கும்போது ஈபி சப்ளையில் பவர் சப்ளை அவுட் பண்ணும். அதே மாதிரி ஈபி சப்ளை கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜென்ரேட் ஆன் பண்ணி ஜென்ரேட் சப்ளை வந்தோம்னா ஜென்ரேட் சப்ளைக்கு மாற்றி விடும். சரிங்களா? சரி, இது எப்படி வேலை செய்யுங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பாராமீட்டர்லாம் செட் பண்ணோன்னே இப்போ கரெக்டாக இந்த கிலோவாட் ஹவர்லாம் இப்போ கரெக்டாக ஆட்டோமேட்டிக் ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது நம்ம செட் பண்ணல அப்படின்னா அது கிலோவாட் ஹவர்லாம் கரெக்டாக ஓடாது. அது நம்ம பாராமீட்டர்லாம் கரெக்டாக செட் பண்ணால் தான் அது ப்ராப்பராக அதுக்கு கிலோவாட் ஹவர் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும். சரிங்களா? பின்னாடி ப்ரொடக்ஷன் சிட்டி பார்த்தோம் பாருங்கள். அதுலேருந்து S1 காயிலேருந்து வரக்கூடிய வயரானது இந்த எர்த் ஃபால்ட் ரிலேக்கு தான் இன்புட்டாக வரும். இதில் எதுவும் நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா இந்த எர்த் ஃபால்ட் ரிலேலேருந்து பவர் சப்ளை அவுட் ஆகி நம்மளுக்கு நேராக இந்த எம்சிசி பிரேக்கரோட இந்த சென்ட்ரிப் காயிலுக்கு வந்து இன்புட்டாக வரும். வந்தோன்னா தான் இந்த எம்சிசி பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க.
கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.